இந்த துனியாவுடைய சொத்து செல்வங்கள் எல்லாருக்குமே ஆமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் நல்லவர் கெட்டவர் எப்படி உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒதுக்கியதை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் கிடைக்கும், கெட்டவனாக இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் மறு உலகத்திலே சுவர்க்கம் அவ்வாறில்லை. நல்லவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நல்லவர்களுக்கு தான் சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்திலே நாணயமாக வாழ்ந்தவர்கள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை உலகத்திலே பயந்து உலகத்திலே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்காக மாத்திரம் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். உலகத்தை அனுபவிக்கிறார்கள். ஹலால் ஹராம் பார்ப்பதில்லை, மக்களோடு நல்ல முறையில் நடப்பதில்லை. உலகத்திலே அவர்களுக்கு சொத்து பெரிதாக விளங்குகிறது, பணம் பெரிதாக விளங்குகிறது. இப்படியே உலகத்திலே எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம்தான் சுருக்கம் என்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறைநேசர்களே, இப்படி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறான். பாவிகளை அல்லாஹ் நரகத்திலே வைத்து விடுவான். உலகத்திலே தான் சொத்துக்களை சேர்ப்பதற்கும் செல்வங்களை சேர்ப்பதற்கும் மனிதர்களுடைய உள்ளங்களை உடைத்து வாழ்வதற்கும் இன்பம் கண்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரிகளே, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்தோ இல்லையோ, உலகத்திலே நமக்கு செல்லம் கிடைத்தது, பட்டம் பதவிகள் கிடைத்ததோ இல்லையோ, அல்லாஹுக்கு நாம் சரியான முறையில் உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்று அவருடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் அதிலே தான் பரக்கத்தை வைத்திருக்கிறான்.